மாநிலங்களுக்கு கூடுதலாக வரி பங்கீடு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பிரதமர் மோடியே கொல்லைப்புறமாக மறைமுக பேரத்தில் இறங்கினார் என்று ஒன்றிய அரசின் உயர் அதிகாரிகளில் ஒருவரே தெரிவித்திருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவல்களை முன்வைத்திருப்பவர் தற்போதைய நிதி ஆயோக் அமைப்பின் தலைவரும் பிரதமர் அலுவலக இணைச் செயலாளராக இருந்தவருமான BVR சுப்பிரமணியம் ஆவார். அண்மையில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய சுப்பிரமணியம் பல்வேறு ரகசியங்களை உடைத்துள்ளார். இவர் மாநிலங்களுக்கு வரி பங்கீட்டு தொகையை நிர்ணயம் செய்து பரிந்துரைக்கின்ற தன்னாட்சி அமைப்பான நிதிக்குழுவின் தலைவராக இருந்த OV ரெட்டியின் குழுவில் இருந்தவர் ஆவார். 14வது நிதிக்குழு 2013ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட போது அப்போதைய குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி மத்திய வரிகளில் இருந்து மாநிலங்களுக்கு 50% பங்கை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அடுத்த ஆண்டே பிரதமராக பதவியேற்றதும் நிதிக்குழுவிடம் பின்வாசல் வழியாக வந்து மாநிலங்களுக்கான நிதியை குறைக்க பேரம் பேசினார் என்பது சுப்பிரமணியத்தின் திடுக்கிடும் குற்றச்சாட்டாகும். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 32% இருந்து 42% உயர்த்த வேண்டும் என்பது 14வது நிதிக்குழுவின் பரிந்துரையாகும். ஆனால் மாநிலங்களுக்கு 33% தந்தால் போதும் என்றும் மீதமுள்ள பெரும் பங்கை ஒன்றிய அரசே வைத்துக்கொள்ள பிரதமர் மோடி மற்றும் அவரது அரசு விரும்பியதாக BVR சுப்பிரமணியம் குறிப்பிட்டார். ஆனால் நிதிக்குழுவின் தலைவர் OV ரெட்டி இதனை ஏற்காமல் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி நிதிக்குழு பரிந்துரையை முழுமையாக ஏற்க வேண்டும் அல்லது அந்த குழுவை கலைத்துவிட்டு புதிய குழுவை அமைக்க வேண்டும் என்ற விதி இருப்பதாலும் மோடியால் வரிப்பகிர்வு விகிதத்தை மாற்ற முடியவில்லை. இதனால் தனது முதல் பட்ஜெட்டை 48 மணி நேரத்தில் அவசரமாக மோடி அரசு மாற்றியமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாகவும் சுப்பிரமணியம் கூறினார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி 42% வரி பகிர்வை மாநிலங்களுக்கு தாங்கள் அளித்துள்ளதாகவும் இந்த தொகையை வைத்துக்கொள்ள சில மாநிலங்களுக்கு கருவூல வசதி கூட இல்லை என்று கைத்தட்டி சிரித்தபடி தெரிவித்தார். இந்த நாட்டினுடைய பிரதமர் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை ஒழித்து கட்டுவதற்கு எப்படி முயற்சி செய்தார் என்று வந்திருப்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே தவிர மற்றபடி இதைத்தான் நரேந்திர மோடி RSSனுடைய அந்த சித்தாந்தத்திலிருந்து மாநிலங்களே கூடாது, கூட்டாட்சி இருக்கக்கூடாது என்கிற அவர்களுடைய நிலைப்பாடிலிருந்து செய்தது இப்போ ஒரு அதிகாரி மூலமாக வெளிப்பட்டிருக்கு. அதுவும் உயர்மட்டத்தில் யார், பிரதமர் அலுவலகத்தில் ஒரு செக்ரட்டரியாக இருந்தவர், இப்போ அவர் நிதி ஆயோக்கினுடைய தலைமைச் செயலதிகாரிகிட்ட இருந்து வந்திருக்குங்கிறது. இதுவே மேலைய நாடுகளாக இருந்திருந்தால் கட்டாயமாக பிரதமரே ராஜினாமா செய் என்கிற குரல்தான் ஓங்கி ஒலித்திருக்கும். மோடி செய்தது அரசியலமைப்பின்படி தவறான செயல் என்று குற்றம் சாட்டியுள்ள சுப்பிரமணியம், இந்த பேரத்தில் மோடி அரசு வெற்றி பெற்றிருந்தால் மாநிலங்களுக்கான வரி வருவாய் வெகுவாக குறைந்திருக்கும் என்றும் அந்த பழியை நிதி ஆணையத்தின் மீது சுமத்திவிட்டு மோடி அரசு தப்பித்திருக்கும் என்றும் விமர்சித்துள்ளார். இந்த நிகழ்வை அடுத்து மோடி அரசு வேறொரு உத்தியை கையில் எடுத்து மாநில வரி பகிர்வை தராமல் ஒன்றிய அரசே வைத்துக் கொள்ளும் வகையில் செஸ் சர்சார்ஜ் விகிதத்தை கடுமையாக உயர்த்தியது என்று சுப்பிரமணியம் கூறியுள்ளார். இந்த நெகோசியேஷன் பட்ஜெட்டோட 48 ஹவர் முன்னாடி வரைக்கும் போயிருக்கு. அந்த கடைசி நிமிஷத்தில் தான் இந்த ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னோன்னே பட்ஜெட்டே மாற்றினாங்க. அந்த பட்ஜெட்டை கம்ப்ளீட்டாக மாற்றினதை BVR சுப்பிரமணியம் சொல்கிறாரு. இந்த சுப்பிரமணியம் சொல்கிறது முதல் வாட்டி பப்ளிக் அட்மிஷன் ஒரு பெரிய ஹை லெவல் ஆஃபீஸர் அட்மிட் பண்ணிக்கிறது. கரண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டில் இது மாதிரி அட்மிட் பண்ணிக்கிறது அவர் தான் ஃபஸ்ட்டு. செஸ் சர்சார்ஜ் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் 2 மடங்காக, அதாவது 4.99 லட்சம் கோடி ரூபாயை வசூலித்து மாநிலங்களுக்கு பகிர்ந்து தராமல் ஒன்றிய அரசே வைத்துக் கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் செஸ் மற்றும் சர்சார்ஜ் வரிகள் 13.9% இருந்து 18.4% உயர்த்தப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். 2018-19 நிதியாண்டில் பெட்ரோல் மீதான கலால் வரி 9 ரூபாய் அளவுக்கு குறைக்கப்பட்ட போதும் கூட அதே தொகை அளவுக்கு சாலை வரியை உயர்த்தி
தனது வருவாய் குறையாமல் ஒன்றிய அரசு பார்த்து கொண்டது என்பது குற்றச்சாட்டாகும். கடந்த மாதம் சுப்பிரமணியம் பேசிய அந்த பேச்சின் வீடியோவை வெறும் 500 பேர் மட்டுமே பார்த்திருந்த நிலையில் அந்த வீடியோவும் அரசியல் அழுத்தம் காரணமாக நீக்கப்பட்டிருப்பது மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.